அது வீடியோல எப்படின்னா காட்டுறது அது சொல்றது கேளுங்க. உண்மையாவே இந்த விஷயம் வந்து யாராலும் யோசிக்கவே முடியாது. நீங்க வேணா பாருங்க, கமெண்ட்ல போடுங்க. என்னன்னு தெரிஞ்சா இப்பயே வந்து நிப்பாட்டி கமெண்ட்ல போடுங்க, இதுதான் இருக்கும் அப்படின்ட்டு. ஃப்ரிட்ஜ்ல வந்து என்னெல்லாம் வச்சிருப்பீங்க? ஒரு வாட்டர் பாட்டில், சரக்கு பாட்டில், என்னென்னமோ வச்சிருப்பாங்க. ஆனா இவர் வந்து ஒன்று வச்சிருக்காரு, அதை காட்ட போறேன். வாங்க ப்ரோ, இங்க பாருங்கண்ணா. நான் போவேன் வாங்க. அது பாருங்க, இது பாருங்க, அதெல்லாம் வந்து ரொம்ப ரகசியமான விஷயம். நம்ம ப்ரோ இதெல்லாம் வந்து ஒரு ஆச்சரியமான விஷயம் ப்ரோ. ஆச்சரியமான விஷயம் இல்லைண்ணா அதெல்லாம். வாங்க டக்கு உள்ள போங்க. நீங்க அதாவது ஒரு முக்கியமான பொருளை வந்து காமிக்கணும்னா, ஃப்ரிட்ஜில் வந்து நீங்க என்ன எதிர்பார்ப்பீங்க? நீங்க வந்து எதிர்பார்க்கறது, நீங்க நினைக்கிறது எதுவுமே உள்ள இருக்காது. ஆனா வேற ஒரு விஷயம் இருக்கும் ப்ரோ. நீங்க உங்க கையால் நீங்களே ஓப்பன் பண்ணுங்க. வேணாண்ணா, அது அப்படியே இருக்கட்டும்ண்ணா. எதுக்குண்ணா அது பாவம் டிஸ்டர்ப். நான் தரங்க, நீங்க தரங்க. அதாவது ஃப்ரிட்ஜுக்குள்ள வந்து ட்ரெஸ் வந்து வச்சு யாராவது பார்த்துருக்கீங்களா? நம்ம ஆளு வச்சிருக்காரு. இதுதான் வந்து அவருடைய ஏன்னா ஃப்ரிட்ஜ் இருந்துச்சுன்னா பீரா யூஸ் பண்ண போறேன் அப்படின்னு வச்சிருக்காரு. ஆனா ஃப்ரிட்ஜ் வந்து கூலிங் ஆகலண்ணா. சரி இங்க கபோர்டு எதுவுமே இல்லையே, சரி இதுல வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சுட்டேன். ஆனா உண்மையாவே சொல்றேன், எப்படி உங்களுக்கு இந்த ஐடியா வந்துச்சு? சரி ஓகே, ஃப்ரிட்ஜை வந்து நம்ம பீரோவை மாற்றலாம் அப்படின்ட்டு போயிடுச்சு. வெளியே எடுத்துன்னு போய் போடணும். வெளியே எடுத்துன்னு போயிட்டு போட்டாலும் வேஸ்ட்டு. சரி இந்த இடத்துல ஒரு பீரோ வாங்குறதுக்கும் இப்போதைக்கு என்கிட்ட காசு இல்லை. சரி ஓகே, அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது நான் புதுசாக ஒரு 4 ஃபேண்ட் எடுத்தேன். அந்த 4 ஃபேண்ட்டை வந்து எதனா அழுக்காயிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் வச்சேன். அதுக்கப்புறம் அப்படியே வச்சுட்டேன், எல்லாத்தையுமே வச்சுட்டேன். பட் சூப்பர். இந்த எந்த பொருளும் வேஸ்ட் பண்ண வேண்டாம், அதையும் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிற தாட்டே வந்து ஒரு பயங்கரமான தாட் தான். இல்லை அது என்ன வச்சிருக்கீங்க? எதுவுமே இல்லைண்ணா, என்னுடைய அதான் அந்த இது ஃபைலு கண்டென்ட்ல எழுதி வச்சிருப்பேன்ல, அந்த மாதிரி ஒரு விஷயம் தான். எக் போடுறது வந்து கீச்செயின் போடுறதா, கீச்செயின் போடுற மாத்திட்டேன். சென்ட் பாட்டிலாம் வந்து இங்கே வச்சுக்கினேன். தலைக்கு போகிற பேண்ட் வந்து வச்சுருக்கீங்க, ஏர்பாட் சொல்ல கட்டுறீங்க. அதுக்கப்புறம் வந்து வச்சு விட்டுருங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய இது இந்த ட்ரிம்மரு சீப்பு அதெல்லாம் கொஞ்சம் வச்சுப்பேன். அதுக்கப்புறம் உள்ள வந்து அப்படியே ஆஹா, இது வந்து என்னது? இது நான் கிஃப்ட் வந்துண்ணா. யார் கொடுத்தா? பசங்க தான், பசங்க நிறைய பேர் கொடுத்தானுங்க. பசங்க வந்து இப்படி ஹார்ட் கொடுக்க மாட்டாங்களே. இல்லைண்ணா, பசங்க தான் கொடுத்தாங்க. கால் தலையில் தெளிவாக நிற்கலையே காலு. நான் கரெக்டாக தான் இருக்கிறேன். அதான் வந்து பசங்க வந்து இந்த ஹார்ட் கொடுத்துருக்காங்க. இது நம்ம வந்து நம்புறேன்னு சொல்லி கமெண்ட் போடுங்க. நம்பாதவங்க நம்பாதவங்க இங்கே பாருங்க கொடுத்தா வெளியே தான் இருக்கிறான். அவங்ககிட்ட போய் கேட்டு பாருங்க. நெக்ஸ்ட் வந்து அதில் ஒன்றுமே இல்லை, ஏப்ரல் ஃபுல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன இருக்கு? எல்விஸ் க்ரீமு. எல்விஸ் க்ரீம்னா மூஞ்சிக்கு போடுறது, மூஞ்சிக்கு போடுறது. சூப்பர். அது கொஞ்சம் லைட்டாக பிரைட் ஆச்சு. அதுக்கப்புறம் நான் போகிறது இல்லை. ஏன் போடல? வெறும் டப்பா தான். அது டேப்லெட்னா. இது என்ன டேப்லெட்? ஃபேட் பர்னர் டேப்லெட். உடம்பு குறையத்துக்காக வாங்கினேன். அதுக்கப்புறம் அது யூஸ் பண்ணுறது ரொம்ப பயங்கரமான ஒரு டேஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ண முட்டேன் அப்படியே. சூப்பர். நெக்ஸ்ட் வந்து ஃப்ரிட்ஜ் டூர் வந்து முடிஞ்சு. வேற என்ன இருக்கு உள்ளக?